ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேலிபர் கிராமர். இப்போ நம்ம வழக்கமாக சொல்லுவோம் இல்லையா, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் போல் தோணுது அப்படின்னுவோம். எனக்கு பிரியாணி சாப்பிட்ணும் போல் தோணுது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு சாப்பிட்ணும் போல் தோணலை அப்படின்னு சொல்லுவோம். அவன் அப்படியே ஒரு அறை விடணும் போல் தோணுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. இது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்றது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ஒரு இடியம் இருக்குது. அது என்னது அப்படின்னா, ஃபீல் லைக் டூயிங் சம்திங். இதனோட மீனிங் என்னதுன்னா, டு பி இன்க்ளைன்ட் டு டூ சம்திங். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, ஏதோ ஒன்றை எனக்கு செய்யணும் போல் தோணுது அப்படின்னா அதை வெளிப்படுத்துறதுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா, ஐ ஃபீல் லைக் அப்படின்னு போட்டுட்டு வேர்பு 1, அதாவது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்புக்கு பக்கத்தில் நம்ம ஐஎன்ஜி போட்டுக்கணும். அதாவது ஐஎன்ஜி வேர்பு நம்ம பயன்படுத்தணும். ஐ ஃபீல் லைக் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக நம்ம ஐஎன்ஜி வேர்பு தான் பயன்படுத்தணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் போல் தோணுது அப்படின்றத ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் அன் ஐஸ்கிரீம், ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் அன் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஒரு கப் காஃபி குடிக்கணும் போல் தோணுது அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ஐ ஃபீல் லைக் ஹேவிங் அ கப் ஆஃப் காஃபி, ஐ ஃபீல் லைக் ஹேவிங் அ கப் ஆஃப் காஃபி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு குளிக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் ஐ ஃபீல் லைக் ஹேவிங் எ ஷவர், ஐ ஃபீல் லைக் ஹேவிங் எ ஷவர் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நைட்டு வெளியில் போய் சாப்பிட்ணும் போல் எனக்கு தோணுது அப்படின்வோம். ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் அவுட் டு நைட், ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் அவுட் டு நைட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பிரியாணி சாப்பிட்ணும் போல் தோணுது அப்படின்வோம். அது இங்கிலீஷில் ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் பிரியாணி, ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் பிரியாணி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஜில்லுன்னு ஒரு டம்ளர் லெமன் ஜூஸ் குடிக்கணும் போல் தோணுது அப்படின்வோம். அது இங்கிலீஷில் I feel like having a cool glass of lemon juice, I feel like having a cool glass of lemon juice அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஒரு படம் பார்க்கணும் போல் தோணுது அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் I feel like watching a movie, I feel like watching a movie அப்படின்னு சொல்லலாம். நாள் முழுவதும் தூங்கணும் போல் தோணுது அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் I feel like sleeping in the whole day, I feel like sleeping in the whole day அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ஐ ஃபீல் லைக் ஸ்டேயிங் இன் பெட் த ஹோல் டே, ஐ ஃபீல் லைக் ஸ்டேயிங் இன் பெட் த ஹோல் டே அப்படின்னு சொல்லலாம். இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஆடணும் போல் தோணுது அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ஐ ஃபீல் லைக் டான்ஸிங் வென் எவர் ஐ லிசன் டு திஸ் சாங், ஐ ஃபீல் லைக் டான்ஸிங் வென் எவர் ஐ லிசன் டு திஸ் சாங் அப்படின்னு சொல்லலாம். இதே நம்ம இப்போ பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, அவன் கன்னத்தில் அப்படியே ஒரு அறை விடணும் போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் ஐ ஃபெல்ட் லைக் ஸ்லாப்பிங் இஸ் ஃபேஸ், ஐ ஃபெல்ட் லைக் ஸ்லாப்பிங் இஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். மூவி ரொம்ப போர் அடிச்சுது, எனக்கு அப்படியே எழுந்திரிச்சு போயிடணும் போல் தோணுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் த மூவி வாஸ் ஸோ போரிங், ஐ ஃபெல்ட் லைக் கெட்டிங் அப் அண்ட் லீவிங், த மூவி வாஸ் ஸோ போரிங், ஐ ஃபெல்ட் லைக் கெட்டிங் அப் அண்ட் லீவிங் அப்படின்னு சொல்லலாம். அவனை திட்டணும் போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ஐ ஃபெல்ட் லைக் ஸ்கோல்டிங் ஹிம், ஐ ஃபெல்ட் லைக் ஸ்கோல்டிங் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ஐ ஃபெல்ட் லைக் ஷவுட்டிங் அட் ஹிம், ஐ ஃபெல்ட் லைக் ஷவுட்டிங் அட் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஐ ஃபீல் லைக் டூயிங் சம்திங் அப்படின்னு சொல்கிறோம். இதே நம்ம நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ சாப்பிட்ணும் போல் தோணலை அப்படின்வோம், எனக்கு சாப்பிட்ணும் போல் இல்லை அப்படின்வோம். அதே இங்கிலீஷில் நம்ம I don't feel like eating now, I don't feel like eating now அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இன்றைக்கி எதையுமே செய்யணும் போல் தோணலை அப்படின்வோம். அது இங்கிலீஷில் I don't feel like doing anything today, I don't feel like doing anything today அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இப்போ படம் பார்க்கணும் போல் தோணலை அப்படின்னு சொல்லுவோம். அது இங்கிலீஷில் I don't feel like watching a movie now, I don't feel like watching a movie now அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி எனக்கு வேலைக்கு போகணும் போல் தோணலை அப்படின்வோம். அதை நம்ம இங்கிலீஷில் ஐ டோன்ட் ஃபீல் லைக் கோயிங் டு ஒர்க் டுடே, ஐ டோன்ட் ஃபீல் லைக் கோயிங் டு ஒர்க் டுடே அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல சிலர் ஒரு தவறு செய்வாங்க. அது என்னது அப்படின்னா, எனக்கு வாந்தி வரா போல் இருக்குன்றத ஐ ஃபீல் லைக் வாமிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் ராங். ஐ ஃபீல் லைக் டூயிங் சம்திங் அப்படின்னா ஏதோ ஒன்று செய்யணுன்னு நம்ம ஆசைப்படுறோம், நம்ம விரும்புகிறோம், ஓகே அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ எடுத்துக்காட்டுக்கு பிரியாணி சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது, ஒரு படம் பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே யாருமே வாந்தி எடுக்கணும் போல் ஆசைப்பட மாட்டாங்க இல்லையா.
ஸோ இந்த இடத்துல வந்து ஐ ஃபீல் லைக் வாமிட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னதுன்னா எனக்கு வாந்தி எடுக்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்ற மீனிங்காக வந்துடும். அதனால் அப்படி சொல்லக்கூடாது. மாறாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஃபீல் லைக் ஐ எம் கோயிங் டு வாமிட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ஐ ஃபீல் லைக் ஐ எம் கோயிங் டு த்ரோ அப் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ஐ ஃபீல் நாசியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஐ ஃபீல் லைக்கு அடுத்ததாக நம்ம ஐஎன்ஜி வேர்ப் பயன்படுத்தலை. மாறாக நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ஒரு கிளாஸாக அங்கே போட்டிருக்கோம். கடைசியாக உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். அது என்னதுன்னா உங்களை பார்க்கணும் போல் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்றது கீழே காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் அந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் நம்ம அடுத்த லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.